வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மலைமேடு மலைக்கு மேலே தான் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பின்பக்கம் மலைக்கு பின்பக்கத்தில் இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கிறோம். எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா பல ஏரிகள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. காவேரிப்பாக்கம் ஏரி, சுமைதாங்கி ஏரி, இந்த மாதிரி எல்லா ஏரியும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு மேலே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த மலைக்கு மேலே ஏறி வந்ததில் பார்த்தா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சுத்தமான காற்றை ஃபீல் பண்ண ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. இந்த இயற்கை மூலிகையோடைய சுத்தமான காற்று. அது மட்டும் இல்லாமல் ஏறி வந்ததுக்கு என் உடம்புல ஏகப்பட்ட கேலரிஸ் போன இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்போம். சொல்லுங்கள். ஸோ எப்படி சார் வந்து இந்த லொக்கேஷன் சொன்னாப்புல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுலலாம் வந்து போன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சார் சொல்லியிருந்தாங்க. மேலே வரும்போது ரொம்ப கரண்ட் மூடாக இருக்கும்னு நல்லா பார்த்தோம். ஸோ நல்லா ஈஸியாக இருக்குது, இந்த வழி சூப்பராக இருந்து நல்லா சேஃபாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ மேலோட வியூஸ் வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் நிறைய ஏரியெல்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமான பியூட்டிஃபுல்லான வந்து பார்த்திங்கன்னா விண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த தென்றல் நிம்மதியாக இருக்குது. சுத்தமான காற்று வந்து சுவாசிக்க முடியுது. ஸோ நிறைய மருத்துவங்கள் வாழ்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைய இங்கே இருக்குது. நல்லா இருக்குது, சுவாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாடி ஃபுல்லாக வெட்டாகி ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம அருளரசன் சார் வந்து பேசுவாங்க. சார் வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் போட்டிருக்கோம். எஸ்பிஎஸ் மொபைல் டெக் வீடியோவில் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி குறிப்பாக வந்து என்ன வீடியோனா, இது வந்து டோல்கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து ஒரு அழகான வந்து ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம். வந்து ஒரு முடிஞ்சால் நல்ல ஒரு பாதை இருந்தால் குழந்தைகளோட குதூகலமாக இருக்க வேண்டிய ஒரு அருமையான இடம். சரியான பாதைகள் இல்லாத பார்த்தீங்கன்னா வந்து கரடுமுரடான இடங்கள் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா சரியாக மக்கள் போக்குவரத்து இங்கே இல்லை. நியர்பை இருக்கக்கூடிய குறிப்பாக இது மேலே ஏறி வந்தால் என்ன கிடைக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா நாம் வந்து ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம், இல்லை வந்து நம்மளுடைய உடம்பை பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்னாக்கா ஒரு ஆரோக்கியமான காற்று இருந்தாவே போதும். அந்த காற்று உங்களுக்கு ஆரோக்கியமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மூலிகையோடு சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாக்கா அந்த மூலிகை காற்றுங்க கிடைக்கும். அதே மாதிரி நாம் ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து நிம்மதியாக இருக்கும், நல்ல ஒரு காற்று கிடைக்குது, நல்ல ஒரு நிம்மதியான சூழல் கிடைக்குது, அமைதியான இடம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இது மாதிரியான ஒரு இடங்களுக்கு வந்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளுடைய சவுண்டு, சின்ன சின்ன மரங்கள் உரசக்கூடிய அந்த சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய இஎம்ஐ, மொபைல் ரீசார்ஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் தர்றது, உங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் சேர்க்குறது, இதெல்லாம் மறந்துட்டு நீங்களாக உக்காஞ்சிக்கிட்டு கண்ணை மூடி அழகாக கொஞ்ச நேரம் நீங்கள் உக்காஞ்சினாக்கா இங்கே நான் சொல்லக்கூடிய அந்த சிறு இலைகள் உராசக்கூடிய அந்த ஓசைகளை நம்ம வந்து இனிமையாக வந்து அனுபவிக்கலாம். அந்த ஓசையை யார் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் புரிய வரும். அந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னாக்கா மறக்காமல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் டோல்கேட்லேருந்து இருக்கக்கூடிய இந்த அழகான வந்து ஒரு மலைமேடு மலைக்கு நீங்கள் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். வரும்போது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, தனியாக வராதிங்க. ஏன்னா வந்து இதில் சரியான வழிகள் மேலே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 பேர் வரீங்க அப்படின்னாக்கா வந்து ஜாலியாக இதில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தயவுசெய்து மற்றபடி இந்த சமூக ஆப்போசிட்டான அந்த தீய பழக்கங்களுக்காக மேலே வராதிங்க. தண்ணி அடிக்கிறது, இல்லை வந்து இங்கே இருக்கிற காட்டை கொளுத்திட்டு போயிடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னா நினச்சி வராதிங்க. வரும்பொழுது நல்ல எண்ணத்தோடு வாங்க. நல்ல இயற்கையான காற்று கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். வரும்பொழுது மேலே ஏறி வர்றது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது மாதிரி நீங்கள் ஏறி வந்துட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும், அனைத்து வியாதிகளும் இறங்கி போகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். மறக்காமல் கண்டிப்பாக இந்த மலைக்கு வர ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி பாட்டிலோ சாப்பிட்ற எதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.